இந்த வருஷம் வாசல்ல அடுப்பு வச்சவொன்னே அவரோட குட்டி ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்துட்டாங்க. அடுப்பு வாசல்ல இருக்கு, மேல பானை இருக்கு, கூட அங்கிள் இருக்காரு. என்னதான் பண்றாங்கன்னு ஆர்வம் அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா? அடுப்ப பத்த வைக்கிறோம்னா ஷெஃப்னா அப்புறம் சமையல் பண்றவங்க என்ன சொல்றதுமா? அங்கிள் நீங்க ஷெஃபா? இந்த கட்டையெல்லாம் உள்ள போட போறீங்களா? ஏன் முழுக்க உள்ளத்த இல்லாம வெளியில வச்சிருக்கீங்க? வாசல்ல வச்சா கொசு வராதா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு அந்த பிள்ளைகள் கிட்ட. சும்மாவே பசங்களை பார்த்தா இவர் ஒரு சின்ன பிள்ளையா மாறிடுவார். வாசலில் அடுப்பு எரிக்கிற முயற்சி கூட பசங்க கேள்வி கேட்க இவர் பதில் சொல்ல ஒரு கட்டத்தில் சின்ன பானை கேர்ள்ஸ் பானையாகவும் பெரிய பானை பாய்ஸ் பானையாகவும் மாறிடுச்சு. எது முதல்ல பொங்குது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. இந்த குட்டி பிள்ளைங்க உலகத்துக்குள்ள எவ்வளவு சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள் இருக்குல்ல. ஒருத்தன் சொல்கிறான், கேஸ் அடுப்பில் வச்சா 1/2 மணி நேரத்தில் பொங்கல் ரெடி ஆகிடும் அங்கிள், எதுக்காக இப்படி வாசலில் வச்சு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. இன்னொருத்தன் திடீர்னு டேஞ்சர்னு கத்துறான். என்னடான்னு கேட்டால் பானையில் கட்டியிருக்கிற மஞ்சள் கொலையில் அந்த கீழே வச்சிருக்கிற நெருப்பு கொஞ்சம் பட்டு அது எரிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்க டேஞ்சர்னு அலர்ட் பண்ணுறாங்க. குழந்தைங்க கூட உட்காந்தா இந்த 2 பானைக்கு பின்னாடி எவ்வளவு கதை பேச முடியும்னு நமக்கு தெரியுது. சும்மா வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்லை, இந்த பிள்ளைங்க அப்பப்போ அவங்க எனக்கு வீடியோவும் எடுத்து கொடுத்துருக்காங்க. பொங்குதா இல்லையா பானை, அடுப்பு சரியா எரியுதா இல்லையா. சின்ன பானை பொங்க போகுது. கேர்ள்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க, இன்னும் வரல. ஆனா நாங்க திடீர்னு வந்துருவோம். அப்போ கேர்ள்ஸ் பானை தான் ஜெயிக்க போகுது. இல்லம்மா விழல, விழுவலாங்குது. அப்புறம் பிள்ளைல அதுதான் விழாமலே இருக்க முடியுமா? வந்துருச்சு. எங்க வந்துச்சு? இந்த பக்கம் வந்துருச்சு, பின்னாடி வந்துருச்சு. இன்னும் நமக்கு அந்த பெரிய பானை பொங்கி வந்த பாடு இல்ல. முதல்ல கேர்ள்ஸ் பானை பொங்கினா என்ன, பெரிய பானையா இருக்கிறதுனால இந்த பானை தான், அதான் பாய்ஸ் பானை தான் பொங்கறத பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அப்படின்னு அவங்க சாக்கு சொல்லிக்கிட்டாங்க. குழந்தைகளோட குழந்தைகளா இந்த பானையும் பொங்கி விளையாடுது.